ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ் 2.0. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 4 தி நைட் ஆஃப் த டிசல்யூஷன் செரிமோனி. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 சீரிஸ் போட்டிருப்போம் இந்த ஹரிஷ் வாய்ஸ் 2.0வில். அதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரோம்கம் அனிமே அப்படிங்கிறனால பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அதையுமே இப்போ பார்த்துட்டு வந்துருங்களேன். அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டேரெக்டாகவே வீடியோஸும் இருக்கும், போய் பார்த்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையோட பிளேலிஸ்ட்டு லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவனு பேசாமல் வாங்க இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சில ஃப்ளாஷ்பேக் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதாவது வருஷம் 845 மனித குலமே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கொலோசல் டைட்டன் அந்த செவத்தை வந்து உடச்ச காரணத்தினால கடந்த 100 வருஷமாக பசியோடு இருந்த எல்லா டைட்டன்ஸுமே அந்த சிகன்சினா நகரத்துக்குள்ளே வந்துட்டு மனுஷங்களை எல்லாமே போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருந்தது. அண்ட் அங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களையுமே ரொம்பவே பசியோடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் வால் மாதிரியே கைவிடப்பட்டுச்சு. இன்னும் மீதி இருக்கிறது வால் மீனா, அப்புறம் வால் ரோஸ் பட்டு தான். அண்ட் இந்த டைட்டன்ஸ் எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே எல்லாருமே இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா 850 ஆயிடுச்சு. ஸோ 5 வருஷம் ஆயிடுச்சு. எரன் அப்புறம் அவங்க ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே காட்டுக்குள்ளே ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு இருக்கிறீங்க, எல்லாருமே சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் வெயிட்டை கட்டி விட்டுட்டு வேகமாக நடக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்மினால் ஒன்றுமே நடக்க முடியல. ஏன்னா அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதில்ல. அதனால் இங்கே ரெய்னர் அவனோட பேக்கை வந்து பிடிங்கிக்கிட்டான். எதுக்கு என் பேக் எடுத்துக்கிட்டே அப்படிங்கும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் கம்முன்னு வா, இதுவே பேட்டில் ஃபீல்டு தான், நீ எல்லாரும் செத்து போயிருப்பேன். அதனால் நீ எதுவுமே தப்பாக நினச்சிக்காத, இதோட 1 மார்க்கு போனாலும் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெய்னரை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ ரெய்னரை பற்றி சில டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கெய்த் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஹார்மின் லாரட் அப்படிங்கிறவன் மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் ஆர்மின் எனக்கு நான் மற்றவங்களுக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன், ஏன்னா என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பிரான்கிட்ட இருந்து அந்த பேக்கை வந்து பிடிங்கிட்டான். அதாவது ரெய்னர் பிரான்கிட்ட இருந்து பிடிங்கிட்டான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 3D கீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜீன், அவர் பெர்டோல்ட், ஆனி அப்படிங்கிறவர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கிறா. அவரோட எபிலிட்டி எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. பெர்டோல்ட் அப்படிங்கிறவன் அவங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, பட் அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. ஜீன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவன் அவனுமே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கெய்த் இவங்களை பற்றி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு டம்மி அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ஜீன் அடிக்கலான்னு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோனி அடிக்க போயிட்டு இருக்கிறான். உன்னை ஃபாலோ பண்ணி வந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த டைட்டன் அடிக்க போகும்போது யாரும் இன்னொருத்தங்க அடிச்சிட்டாங்க. அங்கே யாருன்னு பார்த்தா ஷாஷா தான். ஒரு வழியை நான் அதை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஸோ ஷாஷா அப்படிங்கிறவன் ரொம்பவே துருத்துன்னு இருக்கிறவன். அவன் ஒரு பைத்தியக்காரி, பட் இருந்தாலுமே அவகிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. கோனி ஸ்ப்ரிங்கர் அவனுமே ஒன்றும் சாதாரண இல்லை, அவனுமே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவன் தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம மிகாசா, எரன் அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிகாசா ஆக்ரமேன் இவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவ, இவரோட பொட்டன்ஷியமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து எரன் ஏகர், இவங்ககிட்ட அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எதுவுமே இல்லை, பட் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஒரு வில் பவர் இருக்குது. அந்த வில் பவரை இவ எதையுமே செய்ய துணிவு கொடுக்குது அப்படின்னு கெய்த் இவங்களை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் சீன் கட் பண்ணால் இவங்க மறுபடியும் பேட்டில் ஃபீல்டில் ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது எந்த வெப்பன்ஸும் இல்லாமல் கையில் சண்டை போடுறது. எரன் ஏகர் அப்புறம் நம்ம ரெய்னர் தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்லாவே அட்டாக் பண்ணுறேன், இந்த தடவை நான் ஒன்றும் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு ரெய்னர் சொல்லும்போது நிஜமாலுமே நம்ம எதுக்காக இப்படி ஹேண்ட் டு ஹேண்டில் சண்டை போடுறோம், ஏன்னா நம்மளோட பொறுப்பு இங்கே இருக்கிற டைட்டன்ஸை கொடுறதானே, எந்த சோல்ஜராவது இன்னொரு சோல்ஜரை வந்து சண்டை போடுவானா அப்படின்னு இங்கே எரனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது. ஆனால் உண்மைதான், நீ சொல்கிறது உண்மைதான், எந்த ஒரு சோல்ஜர்ஸுமே இன்னொரு சோல்ஜர் கூட சண்டை போட மாட்டா. பட் எப்படி இருந்தாலுமே ஒரு போர் வீரனுக்கு போர்க்களம்னு வந்துட்டா ஒன்று சாகணும், இல்லைன்னா அந்த இடத்துல போராடணும். அவனுக்கு திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஒரு வழி பாதை, போனவங்க திரும்ப வர முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கத்தி இல்லைனாலுமே அவங்க கையில் சண்டை போடுறதுக்கான முறையை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கிறா பாரு, அவள் பேர் தான் ஆனி லியோன் ஹார்ட். ஸோ அவகிட்ட போய் நீ வேணா ஏதோ சண்டை போடுறேன்னா போட்டுக்குவேன், ஏன்னா அவள் சீஃப் எதையுமே கண்டுக்காதனால அவள் ரொம்பவே திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு ரெய்னர் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னம்மா பொண்ணு ரொம்பவே திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற, எங்கள் ஆளுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு பேசிட்டு ஒன்றுமே நடக்க தெரியுமா, வேணா எங்கள் ஆளுக்கிட்ட மோதிப்பார் அப்படின்னு ரெய்னர் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இங்கே எரனை பற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்கிறான். சரி போய் இப்போ அவகிட்ட போய் மோத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹேனி பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் நிற்கிறா. இதை பார்த்தோன்னே நம்ம எரனுக்கு அப்படியே டங்கவர் அழுந்துருச்சு. சரி அட்டாக் பண்ணவா அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம எரனை பார்த்தீங்கன்னா காலி அடித்து தடிக்கி விட்டுட்டா. இவனே என்னை காலி அடித்து தடிக்கி விட்டுட்டு அப்படிங்கும்போது சரி இப்போ நான் கிளம்பலாம் அப்படின்னு ஆனி கேட்குறா. அதெல்லாம் முடியாது, நீ எரன் கையில் இருக்கிற கத்தியை வாங்கினா நான் உன்னை விடுவேன் அப்படின்னு ரெய்னர் சொல்கிறான் பாருங்க. எரனை போட்டு அப்படியே விளசுன்னு விளைச்சி விட்டுட்டு அவன் கையில் இருக்கிற கத்தியுமே பார்த்தீங்கன்னா புனிக்கிட்டா. சரி இந்தா அவன் வச்சிருந்த கத்தி, இப்போ நான் கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆனி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அடேங்கப்பா யார் அவன் இந்த அடி அடிச்சிட்டு இருக்கிறா, ரெய்னர் அடுத்து நீ தான் பண்ணணும், ஏன்னா நீ ஒரு சோல்ஜர் ஆச்சா, நீ பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல நானும் ஒரு சோல்ஜர் தான், இப்போ என்னோட கடமையை பாரு, என்னோட சக்தி என்னென்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னர் சொல்லும்போது அவன் பேச முடிக்கிறக்குள்ளேயே அவனை கம்பி போட்டாங்க. யாராவ இந்த அளவுக்கு சக்தி வந்தவளாக இருக்கிறான், ஆக்சுவலி நீ அதெல்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்ட அப்படின்னு நம்ம யாருன்னு கேட்கும்போது இதை எல்லாத்தையுமே நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்ததை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா உங்கள் அப்பா ஒரு சோல்ஜர் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லாத விஷயம், ஏன்னா இந்த டைட்டன்ஸ் அடிக்கிறதெல்லாம் ஒரு பைத்தியகரத்தனமான விஷயம். எப்படி இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே சாக போகிறோம், அப்படி சாக போகிற விஷயத்துக்கு இப்படி உயிர் கொடுத்து போகிறோன்னு ஒன்றும் அவசியம்
அவசியமே இல்லையே. இங்கே பாரு, இங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க, பைத்தியக்காரத்தனமாக சில பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சுமே இங்கே எல்லாம் போராடிட்டு இருக்கிறீங்கள, அது எடுங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலி அதுதான் மனுஷங்களோட இயல்பா? எனக்கு அது புரியல, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு நம்ம கிட்ட அட்டாக் பண்ணிக்கிட்டு இங்கே ஆனி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறான். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்து போராடுறது அந்த 10 பேருக்குள்ளே நீ வந்தால் தான் அந்த மிலிட்ரி போலீஸ் பிரிகேடுக்குள்ளேயே நீ போக முடியும், இல்லைனா எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால தான் இந்த ஃபேக் வேர்ல்டில் இருக்கிற சோல்ஜர்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஆனி அவப்பட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறா. அவள் சொல்கிறது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஏன்னா டைட்டன்ஸை கொடுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட் நம்ம வாழ்க்கையோட முழு மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் தெரியுது. டைட்டன்ஸை கொடுறது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் சில நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு எரன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான். அன்றைக்கி நைட்டு மறுபடியும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆர்மின் எரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம எரனுக்கு ஆர்மின் பேசுறது ஒன்றுமே கேட்கல. ஏன்னா அந்த பக்கம் ஜீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்கிறான். அதாவது இந்த 3 dimensional மேனியூர் கீரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனா ஒரு ஏர் ப்ரெஷர் மூலமாக தான். அந்த ஏர் ப்ரெஷரை நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன். அந்த விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கிட்டா தான் மிலிட்ரி போலீஸ் பிரிஜிகேட்டில் வந்து கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அது ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது. எனக்கு இங்கே கீழே வேலை செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு தாமஸ் சொல்லிட்டு இருக்கிறான். தாமஸ், நீ உண்மையை சொல்லு, நிஜமாலுமே உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் தான் நாங்கள் போயிட்டு இருக்கிற, எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்படியே விஷயம் உன்னோட கடமை எல்லாமே மறந்துட்டு நீ போய் ஒரு செவத்துக்களை ஒளிஞ்சுக்கிற பேர் தான் உன்னோட ஆசையா? ரொம்ப நல்லதாக ஆசைப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். நீ ஏன் கிட்ட வம்பளுக்கிறன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஜீன் கேட்கும்போது, தெரியுதுல, பட் இந்த மாதிரி கோலையை வாழ்றதுக்கு பேசாமல் செத்து கூட போயிடலாம் அப்படின்னு இங்கே யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். நீ என்னோட லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதை பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து சண்டை போட கூப்பிட்டு இருக்கிறான். நீ மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எரன் கை மேலே போடும்போது மிகாசா சண்டை போட வேணான்னு கையை எடுத்துட்டா. எப்படா நீ மட்டும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு கடுப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீனு ஒரு பொசசிவ்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு அப்போ தான் புரியுது, ஏன்னா ஹேனி ரெய்னர் இவங்க எல்லாருமே இவனை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனால நான் என்னோட கோவத்தை என்னோட பாடி கண்ட்ரோல் எடுக்க விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இன்றைக்கி ஆனி ட்ரை பண்ண மூவியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எரன் வந்து இங்கே ஜீனுக்கு ட்ரை பண்ணுறான். என்ன கருமடா பண்ண நீயே, இதை மூவி எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ நம்ம ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பினேஷனில் போடும்போது தான் இந்த டெக்னிக்கலாமே கற்றுக்கிட்டேன். இந்த டெக்னிக்கலாக நீ முடிச்சாலுமே கற்றுக்க முடியாது, நீ இதை செவத்துக்குள்ளே வாழ போறிய, நீ இதை கற்றுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். டப்புனா அந்த இடத்துல யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா கெய்த் தான். இப்போ இங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, இந்த சத்தம் யாருக்கிட்ட இருந்து வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கெய்த் ரொம்பவே டென்ஷனாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சைலண்டாக இருக்கும்போது மிகாசா மட்டும் கையை தூக்கி சாஷா தான் முறுக்கு புழிஞ்சிட்டா அப்படின்னு மிகாசா சொல்கிறா. இதை கேட்டோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயிறு குழுங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளை சமரிக்கிறதுக்காக வாயில் பண்ணு வச்சு அமுக்கிட்டு இருக்கிறான் நம்ம மிகாசாவுமே. சாப்பிட்டு முடிச்ச கையோட இவ்வளோ நாளாக கிராஜுவேஷன் 217 இருந்தது. அண்ட் இந்த செட்டோட 218வது கிராஜுவேஷனுக்கு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கிராஜுவேஷன் செரிமனிக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் ஆகிற காப்ஸில் மொத்தம் 3 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று கேரிசன் இருக்குது, அது இங்கே செவருக்குள்ளேயே இருந்து பாதுகாக்கிறது. அடுத்து சர்வே காப்ஸ், நீங்கள் செவத்துக்கு வெளியே போய் டைட்டன்ஸோட போராடுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3வதா மிலிட்ரி போலீஸ் பிரிகேட், அவங்க எல்லாருமே செவத்துக்குள்ளே இருந்துட்டு ராஜாக்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சொன்ன விஷயத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு 10 பேர்த்து தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி, நான் இங்கே கரெக்டான சமயத்துக்கு வந்துட்டேன், நான் இந்த மாதிரி நிலைக்கு தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஸோ 10 பேர்த்தில் யார் வந்திருக்காங்கன்னா நம்ம டீமர்ஸ் இருக்கிற எல்லாருமே. அண்ட் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு புது கூடமே பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே வந்திருக்கிறா. இதை கொண்டாடுறதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்ட்டின்னு. தாமஸ் நம்ம யாரும் கிட்ட சரி எந்த குரூப்பில் போய் சேர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நான் சர்வே காப்ஸில் சேர போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிற, ஏன்னா டாப் 10க்குள்ளே நீ வந்திருக்கிற, நீ போய் மிலிட்ரி பிரிகேட்டில் கலந்துக்கிறாமல, எதுக்காக நீ இங்கே வந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கத்துறான். ஏன்னா மனுஷங்க டைட்டன்ஸ் எதிர்த்து போராடவே முடியாது அப்படின்னு கத்துறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கிறாங்க. உனக்கே தெரியுமில்ல, மனுஷங்க யாருமே டைட்டன்ஸ் எதிர்த்து போராடி நான் பார்த்தது கூட இல்லை, நம்ம எல்லாருமே எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமஸ் சொல்லிக்கிட்டு அண்ட் மார்க்கோவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமடைகிறான். நீங்கள் எல்லாருமே என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் எடுத்ததே இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா டைட்டன்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டிருக்குது, நம்மளை காப்பாற்ற வந்தவங்களை கொண்டிருக்குது. குறைஞ்சது எப்படியும் நம்ம பாதி பாப்புலேஷன் 20% பாப்புலேஷனாக அதுங்களே கொண்டிருக்குங்க. நம்ம எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. பட் அவங்களோட உயிரை நீங்கள் கொச்சப்படுத்தி அவங்களுக்காக உதவி செய்ய மாட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய இழிவு தெரியுமா? நீங்கள் வேணால் இப்படி இருந்துக்குங்க, ஆனால் நான் அந்த டைட்டன்ஸை ஒன்று கூட விடாமல் நான் அழிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் எல்லாருமே சைலண்டாக இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி கண் கலங்கி வெளியே போயிட்டான். இவன் நம்ம ஜீனு ஒரு மாதிரி வன்மத்தோடவே எப்படியாவது போய் சாவிட அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் எரன் பொண்ணு பின்னாடி ஆர்மினா அப்புறம் மிகாசா 2 பேருமே வந்துட்டாங்க. அப்படின்னா எரன் நீ எங்கே போகிறேன்னா நானும் சர்வே காப்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆர்மின்னு சொல்கிறான். பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத ஆர்மின், ஏன்னா விட்ட ஃபிசிக்கல் அபிலிட்டிஸ் கொஞ்சம் கூட இல்லை, நீ தயவு செஞ்சு போய் எதிலேயாவது சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் சொல்லும்போது, பரவாயில்ல நான் மற்றவங்களுக்கு சுமையாக இருக்கிறத விட எனக்கு நான் எப்படியாவது செத்து போயிடுறேன் அப்படின்னு ஆர்மின்
அப்படின்னு சொல்கிறான். சரி நீ சர்வே கப்ஸுக்கு போகிறீங்கன்னா நானும் கூட வருவேன் அப்படின்னு மிகாசா சொல்கிறா. ஆனால் நீ தான் இங்கே இருக்கிறதுலே டாப் ஃபஸ்ட்டு, நீ எதுக்காக போக மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம யாருன்னு கேட்கும்போது, நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான் நான் இருப்பேன், ஏன்னா இதுக்கு மேலே என்னை கூட இருக்கிறவங்கள நான் தொலைக்க விரும்பல அப்படின்னு மிகாசா சொல்லிட்டு இருக்கிறா. சரி சரி அம்மா தான் உன்னை என்னை பார்த்துக்கணும்னு சொன்னாங்கல்ல, சரி அம்மா சொன்ன மாதிரி நீ செய்ய அப்படின்னு ஏரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி இருக்கிற அந்த செவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்படியே ஒரு ராத்திரி போக அடுத்த நாள் காலையில் சர்வே காப்ஸ் கமாண்டர் எர்வின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்காங்க. எர்வினை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன்னா 5 வருஷமாக இவங்களுக்கு பெரிய மவுஸ் இருக்குது, அந்த மவுஸ் இன்னும் குறையாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் பின்னாடியே லான்ஸ் கார்பரல் ரிவைல் வந்துட்டு இருக்கிறாப்புல. அங்கே பார்த்தியா அவர் தான் லீவை, அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருஷமாக அவங்களோட சக்தி இன்னும் குறையாமலே இருக்குது, ஏன்னா நம்மகிட்ட எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு பின்னாடியே மார்க்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு ஜோடியுமே என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லும்போது, ஐயோ நாங்கள் ஜோடியெல்லாம் கிடையாது, நாங்கள் சும்மா ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு அந்த பொண்ணு வைக்கப்பட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஹானஸ் இங்கே வந்துட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க ஹானஸ், எப்படி இருக்கிற குட்டி பையன் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக சர்வே கப்ஸில் ஜாயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஹானஸ் கேட்கும்போது, ஆமாம் பின்ன உங்களை மாதிரியே குடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு எரன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே என்னை முழுமையாக மனசிரி எரன், ஏன்னா உங்கள் அம்மாவை என்னால் காப்பாற்ற முடியலையா அப்படின்னு இங்கே ஹானஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல ஹானஸ் அது ஒன்றும் உங்கள் தப்பு இல்லையே, ஏன்னா டைட்டன்ஸ் எதிர்த்து போராடுறதுக்கான தன்மை இன்னும் உங்களுக்கு வரல, அந்த ஒரு தன்மை உங்களுக்கு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மக்களை எதிர்த்து போராடுறதுக்காக அவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எரன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். சரி கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஹானஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது செவருக்கு மேலே இவங்க எல்லாருமே கேனன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே கோனி நீ எங்கே நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி கோனி அப்புறம் தாமஸ் மார்க்கோ எல்லாருமே நீ நைட்டு பேச கேட்டு எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க அப்படின்னு எரனுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஷாஷா அங்கே சமையல் கட்டிலேருந்து ஒரு கறி தூண்டி தூக்கிட்டு வந்துட்டா, இதுக்கிட்ட தூக்கிட்டு வந்து அப்படின்னு எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றலாமா அப்படின்னு அவள் சொல்லி ஒழுகிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கறி எல்லாமே எவ்வளோ விலை மதிப்புள்ளது தெரியுமா, ஏன்னா பெரிய ஆளுங்க மட்டும் தான் எல்லாமே சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலுமே தூக்கிட்டு வந்தது மறுபடியும் வைக்க முடியாதுல்ல, நான் எப்படியாவது ஒளிச்சு வச்சு சாப்பிட போகிறேன், யாருக்காவது வேணும் அப்படின்னு ஷாஷா கேட்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எச்சி ஊறுது, ஏன்னா யாருக்கு தான் மீட்னா பிடிக்காது, அதனால் எனக்கு வேணும் அப்படின்னு எங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எரன் ஏன் என்னாச்சு, நீ மட்டும் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிற, நீயே வேணா ஒத்துக்கோ, சரி எல்லாருமே போய் வேலையை பாருங்கள், ஏன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்டர் யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலையை போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் நடந்த 5 வருஷம் ஆச்சு, இதுக்கு மேலே அந்த கொலோசல் டைட்டன் வந்தாலுமே இதுக்கு மேலே ஒன்றுமே பிடுங்க முடியாது, எனக்கு கிட்ட எக்யூப்மெண்ட் எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எரன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டாப்புன்னு எரக்கு பின்னாடி ஒரு இடி விழுகுது பாருங்க. அவனுங்க பின்னாடி ஒரு பெரிய கொலோசல் டைட்டன் வருது. போன தடவை வந்து அதே கொலோசல் டைட்டன் தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துருக்குது. இவனுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது, திரும்பவும் எங்கே வந்துதுரா அப்படின்னு. அண்ட் அந்த இடத்துல ஒரு பெரிய கேஸே வருது பாருங்க. அந்த காற்றுலேயே நம்ம எரன் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். ஸோ அவனோட 3D மேனுவர் கீழே யூஸ் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா செவுத்தில் பிடிச்சிக்கிட்டான். அண்ட் சாமியோல் அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறான். அவளை காப்பாற்றுறதுக்காக ஷாஷா அவனோட காலை அட்டாக் பண்ணி ஒரு வழியாக பிடிச்சிட்டா. ஜஸ்ட் மிஸ்ஸில் அவனை பிடிச்சிட்டா, கொஞ்ச நேரம் அப்படியே பிடி சாமியோல் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கிறா. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஷாஷா போய் அவங்களை காப்பாற்றுறாங்க பாருங்க. எல்லாருமே வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் நம்ம எரனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. தன்னோட அம்மா செத்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டைட்டனுமே உரு தெரியாமல் அழிப்பேன் அப்படின்னு நம்ம எரன் வாக்கு கொடுத்துருப்பான்ல, அந்த வாக்கு நம்ம எரனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே உங்களோட டீமை பேக்கப் பண்ணுங்க, ஏன்னா 4th டீம் லீட் பண்ணி அந்த கொலோசல் டைட்டனை அடிங்க. கடந்த சில வருஷமாகவே இந்த விஷயத்துக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எரன் போய் அந்த கொலோசல் டைட்டன் முன்னாடி நின்று, உன்னை பார்த்து 5 வருஷம் ஆச்சு இல்லை, இப்போ ஆரம்பிக்குது பாடுற ஆட்டம் அப்படின்னு நம்ம எரன் டென்ஷனோட அந்த கொலோசல் டைட்டனை பார்த்துட்டு இருக்கிறா. அதுவும் அவனையே பார்த்துட்டு இருக்குது. அதோட இப்போ முடிக்கப்பட்டதே.